உடலில் 4 பிளாக் இருந்தது நான் இதயத்தில். நான் மாட்டு மருத்துவத்தை நோக்கி சென்றேன். 1 வருடம் சாப்பிட்டேன். ஆனால் எனக்கு அது சரியாகவில்லை. விளைவு இந்த வருடம் ஜனவரி மாதம் இரவில் நெஞ்சு வலி வந்து மருத்துவமனையில் சேர்ந்து நான் இதய அறுவை சிகிச்சை ஓப்பன் ஹார்ட் சர்ஜரி செய்திருக்கிறேன். 4 மாதம் முடிந்த பிறகு சொன்னாங்க, தயவுசெய்து யோகா பயிற்சிக்கு போயிட்டு வந்துடலாம். மனைவியை நான் 2016ஆம் ஆண்டு அவர்கள் 1 வருடம் முழுமையாக ஒரு 6 வகையான பயிற்சியை முடித்து அருள்நிதி ஆகிவிட்டார். என்னையும் சேர்க்க முயற்சித்தார்கள். ஆனால் வேலை நிமித்த காரணமாக முடியவில்லை. அவர்கள் தினந்தோறும் என்ன பிரச்சனையானாலும், எனக்கான பிரச்சனையானாலும், அலுவலக பிரச்சனையானாலும், குடும்ப பிரச்சனையானாலும் மகரிஷியிடம் முறையிட்டு விடுவார். என்னுடைய மகளுக்கு திருமணமே செய்து கொள்ளவில்லை, விரும்பவில்லை. மகரிஷியிடம் முறையிட்டு விட்டார். அவர்களுக்கு எப்படியாவது ஒரு மனமாற்றத்தை கொடுத்து ஒரு திருமணத்தை செய்ய வேண்டும். தொடர்ச்சியாக ஒரு 10 வருடம் பார்க்கும்போது நிறைய மாற்றங்கள் வந்துட்டே இருந்தது. அதன் அடிப்படையாக இங்கே வந்தேன். ஒட்டுமொத்த நோக்கமே என்னவென்று கேட்டால், நாம் ஆரோக்கியமாக வாழ வேண்டும். பிரச்சனைகள் வராது. பிரச்சனைகள் வரலன்னா சிக்கல் வராது. சிக்கல் வரலன்னா கவலை வராது. கவலை வரலன்னா சினம் வராது. எல்லாமே ஒன்றோடு தொடர்புள்ள விஷயங்கள். இருப்பதை வைத்துக்கொண்டு மகிழ்ச்சியாக வாழ வேண்டும் என்ற அந்த அழகான ஒரு விஷயத்தை மிக தெளிவாக, மிக அருமையாக, மிக அற்புதமாக, சிறப்பாக பேராசிரியர்கள் செய்தார்கள்.